ப்ராப்ளம் நம்பர் 520. Detect capitals கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படிச்சிடலாம். We define the usage of capitals in a word to be right when one of the following cases holds. அதாவது கேபிட்டல்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் ஒரு வேர்டில் யூஸ் பண்ணால் அது கரெக்ட்னு சொல்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்ட் ஆர் கேபிட்டல்ஸ் லைக் யூஎஸ்ஏ. அதாவது யூஎஸ்ஏ அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதுனா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கரெக்ட்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், ஆல் த லெட்டர்ஸ் இன் திஸ் வேர்ட் ஆர் நாட் கேபிட்டல்ஸ் லைக் லீட் கோட். இப்போ இந்த இடத்துல லீட் கோட்னு எழுதுனா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதிருக்கு, ஸோ இந்த ஃபார்மேட்டும் கரெக்ட் தான் சொல்றாங்க. அடுத்தது, ஒன்லி த ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த வேர்ட் இஸ் கேபிட்டல் லைக் கூகுள். இப்போ வந்து நம்ம இப்போ கூகுள்னு இப்படி எழுதுறோம்னா ஜி மட்டும் கேபிட்டல் இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார்மேட் கரெக்ட்னு சொல்றாங்க. இதை தவிர மீதி எப்படி வந்தாலும் அது வந்து ராங் ஃபார்மேட். அதாவது எல்இடின்னு சொல்லிட்டு 3 கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா இது வந்து ராங். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன், இந்த 3 கண்டிஷனுக்கு அவங்க கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். எப்படின்னு பார்ப்போமா. யூஸ்வலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இஸ் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இஸ் அப்பர் கேஸ். இஸ் அப்பர் கேஸ்னா என்ன, கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எஸ், அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதெல்லாம் வந்து பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது வந்து இஸ் அப்பர் கேஸ். இஸ் லோயர் கேஸ். லோயர் கேஸ்னா நம்ம கொடுக்குற கேரக்டர் வந்து லோயர் கேஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து பூலியன்ல ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதை வச்சு தான் இது கம்ப்ளீட் ப்ரோக்ராமாக எழுத போகிறோம். இதுக்கான கோட் எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்க்கலாம். எல்லா கோடுமே நம்ம ஜாவால தான் எழுதிட்டு வரோம். ஸோ இந்த கோடும் ஜாவால தான் இருக்குது. ஜாவா எழுத போகிற எல்லா கோடுமே நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்க்கு இந்த இடத்துல நம்ம சொல்யூஷன் பேர் வச்சிருக்கோம். அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன், பப்ளிக் ஆர் ப்ரைவேட், நம்ம இங்கே பப்ளிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பூலியன், நமக்கு ஃபைனலாக கிடைக்க போகிற ஆன்சர் ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அது மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால பூலியன் சொல்லிட்டோம். டிடெக்ட் கேபிட்டல் யூஸ், அதாவது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம், ப்ராப்ளம் நேம் அப்படி வச்சிருக்கோம். ஓகே, இதோட இன்புட் என்ன, அதாவது ஒரு வேர்டை தான் நம்ம கொடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த வேர்டு வந்து கேபிட்டலைஸ்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதனால ஒரு இன்புட் வந்து ஸ்ட்ரிங் வேர்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட லென்த் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வேர்ட் டாட் லென்த் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் கவுண்ட்னு ஒரு வேரியபிளை வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப், அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு ஒரு ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃப்ரம் 0 to n வரைக்கும், அதாவது இந்த வேர்டோட கம்ப்ளீட் லென்த் வரைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து லீட் கோட் நல்லா பார்த்துக்கோங்க, எல் வந்து கேபிட்டல் எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் n, ஐ பிளஸ் பிளஸ் சேம். இப்போ ஒரு கண்டிஷன், இஃப் கேரக்டர் டாட் இஸ் அப்பர் கேஸ், இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். வேர்ட் டாட் கேரட் அப்படின்னா இந்த ஐ வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகுமா, ஸோ 0ன்னு வரும். கேரட் 0th இண்டெக்ஸ். 0th இண்டெக்ஸ் இந்த இடத்துல என்ன, 0 1 2 3 4 5 6 7 இண்டெக்ஸ் இருக்குமா. அப்போ வேர்ட் கேரட் ஐல என்ன இருக்கு, எல் இருக்கு. ஸோ எல் வந்து ஒரு அப்பர் கேஸான்னு பார்க்கும். ஆமா, எல் ஒரு அப்பர் கேஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல கவுண்ட் வந்து 1ன்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, இது சேஞ்ச் ஆகி முடிஞ்ச உடனே ஐ பிளஸ் பிளஸ் ஆகும். அப்போ 0 வந்து 1ஆ மாறும். 1ன்றது இந்த இடத்துல வரும். திரும்ப ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும். கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணும்போது ஈன்றது கேபிட்டல் கிடையாது, ஒரு ஸ்மால் லெட்டர். ஸோ இந்த இடத்துல எதுவுமே ஆகாது. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் இயை செக் பண்ணும், நெக்ஸ்ட் டி. அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் இருக்க வேர்டு ஃபுல்லாக வந்து டிராவல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம கிட்ட இந்த ஸ்டெப் முடியும் போது கேபிட்டல் கவுண்ட், ஓகேவா, அது வந்து என்னென்ன இருக்கும், ஒன்னே ஒன்று தான் இருக்கும். கரெக்டா. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மட்டும்தான் அது ஒன்று அப்டேட் ஆச்சு. ஓகே, அடுத்து இப்போ நமக்கு என்ன வேணும், கேபிட்டல் கவுண்ட் வந்து செக் பண்ணணும் எவ்வளோ இருக்குதா கரெக்ட்னு. இஃப் கேபிட்டல் கவுண்ட் ஈக்குவல் டு 0, அதாவது கேபிட்டல் கவுண்டே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அது நம்மளுடைய செகண்ட் கண்டிஷன் படி கரெக்ட். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் கேபிட்டல் கவுண்ட் ஈக்குவல் டு n, அதாவது நமக்கு கொடுத்துருக்க மொத்த வேர்டோட கவுண்ட்டும் எல்லாமே கேபிட்டல்ல இருக்கு, அது நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கரெக்ட். ஸோ இங்கேயும் ரிட்டர்ன் ட்ரூ. அடுத்தது நமக்கு கேபிட்டல் கவுண்ட் 1ஆ இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டலா இருந்துச்சுன்னா அது கரெக்ட். ஸோ கேபிட்டல் கவுண்ட் ஈக்குவல் டு 1 அண்ட் கேர் டாட் இஸ் அப்பர் கேஸ் அட் வேர்ட் டாட் 0. ஸோ கேரட் 0னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வருமா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் அண்ட் கேபிட்டல் கவுண்ட்டும் 1 அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் ட்ரூ. இல்லை எதுவுமே இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். அவ்வளோதான் இந்த கோட்கான எக்ஸ்பிளனேஷன். இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான், இஸ் அப்பர் கேஸ். அதை மட்டும்தான் இங்கே நம்ம தெளிவாக யூஸ் பண்ணணும். அப்புறம் சில இஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான்.